Hello friends, welcome to Be Rich Motivation. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 habits of highly rich people. இப்போ நம்ம ரிச் பீப்புள் எப்படிலாம் திங்க் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ அந்த ஹேபிட்ஸை நாம் கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரிச்னஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஒரு ரிச் பீப்புள் மைண்ட் செட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் யுவர் மணி அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எவ்வளோ பணம் இருக்கு, நம்ம கிட்ட டெய்லியும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்றோம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் வருது, நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து இன்கமா வரலாம், நம்ம அதை செலவு பண்ணலாம், எல்லா விதத்துலையுமே வந்து. ஆனால் நமக்கு அதுக்கு ட்ராக் கண்டிப்பாக தெரியணும். அதாவது இன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, அது நீங்கள் எப்படிலாம் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நிறையா சேனல்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கலாம், அந்த இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணலாம். ஸோ எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறீங்க, ஸோ அந்த ஃபிகர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ரிச் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட மணி ஃப்ளோ வந்து நல்லா தெரியும். மணி ஃப்ளோ அப்படின்றது வந்து இன்கம் அண்ட் அவுட்கம். இன்கமும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவுட்கமும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே எப்போ நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்ஸை வந்து நம்ம கன்சிஸ்டன்ஸாக வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எங்கேருந்து ஃப்ளோ ஆகுது, அதை நான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்படின்ற ஒரு பர்பஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் யுவர் மணி. அதாவது உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அதை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது நமக்கு எப்படி வருது, இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு முக்கியமாக வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்மள்கிட்ட எவ்வளோ மணி இருக்குது அப்படின்றத ஒரு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஈஸியாக பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, எவ்வளோ அமௌண்ட் இன்கம் வந்தாலும் அதோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மணி ஃப்ளோ. கவுண்ட் யுவர் மணி அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கம்மியாக தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பட் ஆனால் அதை நீங்கள் வந்து டெய்லியுமே ஒருத்தவங்க வந்து ஒரு மந்த்லி 50,000 சேலரி வருது, அண்ட் தென் 1 lakh சேலரி வருது, அதை நம்ம எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம், இன்னைக்கு டேயில் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த நாம் கிளியராக நோட் பண்ணி வைக்கணும். நோட் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளோ மணி இருக்குது அப்படின்றத உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிச் பீப்புளோட ஹேபிடேட். ரெண்டாவதாக உள்ள ஹேபிடேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றதோட மீனிங் வந்து இந்த காலத்தில் நிறைய பேருக்கு புரியாமல் போயிடுச்சு. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ் வாங்குறதோ, உங்களுக்கு தேவையான ஒரு லைக் கைண்ட் ஆஃப் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு ட்ராவலிங்கோ, ஒரு ஹாலிடேயோ, அவுட்டிங்கோ இந்த மாதிரி போகிறதுனால கண்டிப்பாக அது வந்து இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் கிடையாது. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை ஏதாவது ஒரு கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ, எஸ்ஐபிலேயோ, இல்லை எஃப்டி அக்கௌண்ட்டோ, ஆர்டி அக்கௌண்ட்டோ, ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாத, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதர்வைஸ் பே யுவர் ஃபர்ஸ்ட் பே செக் டு யுவர் செல்ஃப். பே யுவர் ஃபர்ஸ்ட் பே செக் டு யுவர் செல்ஃப் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு அமௌண்ட்டை ஃப்யூச்சரிஸ்டிக்கலாக எனக்கு வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் சேனலாக நாங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். மேபி நீங்கள் அதை ஃப்யூச்சரிஸ்டிக்கலாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்க எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானாவோ, உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பிளானாவோ நீங்கள் அதை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான பாசிபிலிட்டி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றதுக்கு தப்பான மீனிங் நீங்கள் அந்த பணத்தை உங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறது, நீங்கள் உங்களுக்கு ஒரு கார் வாங்குறது, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹாலிடே ட்ரிப் போகிறது அப்படின்றது ஒரு தப்பான மீனிங். இது வந்து இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் கிடையாது. நீங்கள் அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு உங்களோட அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் 10% ஆகுது உங்களோட மந்த்லி சேவிங்ஸை நீங்கள் உங்களுக்காக சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இது இருந்துச்சுன்னா தான் கண்டிப்பாக உங்களால் ஃப்யூச்சரிஸ்டிக்கலாக ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ, ஒரு 15 இயர்ஸ் கழிச்சோ ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோ, இல்லை உங்களுக்குன்னு ஒரு லைக் ரிட்டைர்மெண்ட் பிளானையோ உங்களால் ஈஸியாக வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 10% அப்படின்றது ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு அக்கௌண்ட். 15%, 20%, 25% அப்படின்றத நாம் வந்து ஆனுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ இதுவும் தேர்ட் பாயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரிலவெண்ட்டாக தான் வரும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இன்க்ரீஸ் த சேனல்ஸ் ஆஃப் இன்கம் ஆர் இன்க்ரீஸ் த மணி ஃப்ளோ.
மணி ஃப்ளோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 தான் இருக்குது, இதில் நான் 10% சேவ் பண்ணணும் அப்படின்னா 5,000 ருபீஸ் சேவ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸே என்னால் என்னோட பில்ஸே என்னால் மீட்டப் பண்ண முடியலை. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு அண்ட் தென் ஃபுட் அண்ட் தென் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி இந்த பில்ஸே என்னால் மீட்டப் பண்ண முடியாத இருக்கும்போது அப்புறம் நான் எப்படி வந்து நான் சேவ் பண்ணுறது 10% அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃபை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு சேனல் ஆஃப் இன்கமை ஜென்ரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும். ஏன்னா அதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, லைக் நம்மளால் சேவிங்ஸ், நம்மளோட இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃபை கண்டிப்பாக அதிகப்படுத்திக்க முடியும். அண்ட் நிறைய உங்களால் வந்து தெளிவாக வந்து இன்னும் என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து ஸ்கில் செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது சில பேர்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மந்த்லி இன்கமே டபுள் ஆகிற அளவுக்கு கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றதோடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் இது வந்து தேர்ட் பாயிண்டோட ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றது ரெண்டு விஷயம். இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், நான் ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக என்கிட்ட இப்போ பணமே இல்லை, நீங்கள் வந்து சடனாக என்கிட்ட 10% ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மந்த்லி இன்கம்மை நீங்கள் பூஸ்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். அதுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லைக் ப்ரோக்ராமிங்கோ ஏதோ ஒன்று படிக்கும் போது நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லைக் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக இன்னொரு ஜாப் அடிஷ்னல் டியூட்டி கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வேறு ஒரு ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்கில் செட் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போகலாம். இல்லை உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற நிறைய வேஸ், டிஜிட்டல் இன்கம்ஸ் ஜென்ரேட் பண்ணுற வேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து அடிஷ்னல் இன்கம்மை நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ நம்ம தேர்ட் வே இதுதான். எப்போவுமே வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் இன்கம் போதும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்போட கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸோ இந்த 3 விதம் தான் ஹேபிட்ஸ் தான் வந்து ரிச் பீப்புளோட 3 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவுண்ட் தேர் மணி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். மூணாவது என்ன அப்படின்னா உங்களுடைய இன்கம்மை நீங்கள் அதிகப்படுத்துறது, இன்க்ரீஸ் யுவர் கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நாம் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை நீங்கள் வந்து ரீச் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், ரெகுலராக பண்ணணும், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும், ஒரு ட்ராக்கர் இருக்கணும், லைக் நிறையா வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மெஷர் பண்ணுற எந்த விஷயமுமே வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த விஷயத்த மெஷர் பண்ணாமல் இருக்கோமோ அதில் வந்து கண்டிப்பாக க்ரோத் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய இந்த எக்ஸ்பென்சஸ், இன்கம், அவுட்கம் இது எல்லாமே வந்து நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும். மெஷர் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களால் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.